நமக்கு ரீசெண்டாக நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் ஒரு கமெண்ட் போட்டிருந்தாரு, அப்புறம் உங்களுக்கு பிடிச்ச ஒரு 10 சீரீஸை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி. நான் 10 சீரீஸ்லாம் சொல்லுவேனான்னு தெரில, ஒரு 6 சீரீஸ் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 6வது பிளேஸ் ஸ்குவிட் கேம். மொத்தம் 2 சீசன் இருக்குது. ஃபஸ்ட்டு சீசன் வேறு லெவலில் இருக்கும், பட் செகண்ட் சீசன் கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரி இருக்கும், பட் நல்லா இருக்கும். அதனால இந்த ஸ்குவிட் கேமுக்கு நான் 6வது பிளேஸ் கொடுக்குறேன். 5வது பிளேஸ் ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ். அதாவது கிட்டத்தட்ட 5 சீசன் இருக்குது மொத்தம் இதில். ஆனால் 5வது சீசனில் அந்த கடைசியில் ரொம்பவே கொஞ்சம் கொலாப்ஸ் பண்ணி விட்டானுங்க. அதனாலேயே இதுக்கு 5வது பிளேஸ் கொடுக்குறேன். ஏன்னா இதெல்லாம் டாப் 3ல் வைக்க வேண்டிய ஒரு சீரிஸ். ஏன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஃபஸ்ட்டு 4 சீசன். அது மட்டும் இல்லாமல் 5வது சீசனில் ஃபஸ்ட்டு 4 எபிசோட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். அடுத்த 4 எபிசோடு தான் கொஞ்சம் மோசமாக இருக்கும். சரி விடுங்க, அதுக்காக ஆல்ரெடி ஒரு 2-3 வீடியோ போட்டாச்சு. இப்போ நம்ம இதை ஒரு 5th பிளேஸில் வைக்கலாம். 4th பிளேஸ் நம்ம இதில் நிறையவே சீரிஸ் இருக்குது. நம்ம அலைஸ் இன் பார்டர்லேண்ட் எடுத்துக்கலாம். ரொம்பவே நல்லாயிருக்கும் இந்த சீரிஸ். அதாவது நம்ம ஸ்குவிட் கேம் மாதிரி தான் இருக்கும், பட் ரொம்பவே நல்லாயிருக்கும். அதை விட 3rd பிளேஸ், அதாவது ரொம்பவே சூப்பரான ஒரு சீரிஸ். அதாவது நிறைய பேர் பார்க்காத ஒரு சீரிஸ், ஆல் ஆஃப் அஸ் ஆர் டெட். அதாவது ஒரு ஜாம்பியை பேஸ் பண்ண ஒரு சீரிஸ். ரொம்பவே சூப்பராக இருக்கும். டைம் கிடைச்சா செக் பண்ணி பாருங்கள். 2வது பிளேஸ் கேம் ஆஃப் த்ரோன்ஸ். அதாவது இதில் இருக்கிற அந்த ஸ்டோரி லைனோ அதை அவங்க காட்டுற அந்த விஷுவல்னாலேயே நம்ம அதுக்குள்ளேயும் போன ஒரு ஃபீல் இருக்கும். அந்தளவுக்கு இந்த சீரிஸ் ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஏன்னா அதில் இருக்கிற அந்த கேரக்டர் டெவலப்மெண்ட்லேயே வேறு லெவலில் இருக்கும். மெயின் கேரக்டருக்கு மட்டும் அவங்க ஒரு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாங்க. இருக்கிற எல்லா கேரக்டரையும் ஒரு மாதிரி சூப்பராக காட்டியிருப்பாங்க. ஓகே, ஆப்வியஸ்லி ஃபஸ்ட் பிளேஸ் எந்த சீரீஸ் இருந்தாலும் என்னால் இந்த சீரீஸை மட்டும் விட்டு கொடுக்க முடியாது. மணி ஹைஸ்ட். நான் பார்த்த ஃபஸ்ட்டு சீரீஸே மணி ஹைஸ்ட் தான். அதாவது எனக்கு ரொம்பவே பிடிக்கும் இந்த மணி ஹைஸ்ட். அதுவும் எனக்கு அதில் ப்ரொஃபஸர் கேரக்டர் தான் எனக்கு ரொம்பவே ஒரு அட்மையர் பண்ண ஒரு கேரக்டர்னு சொல்லலாம். அதாவது எந்த அளவுக்குனா ப்ரொஃபஸர் மாதிரி நம்மளும் கண்ணாடி போட்டுக்கலாங்கிற அளவுக்கு நான் யோசிச்சிருக்கேன்னா பார்த்துக்கோங்க. எனக்கு ரொம்பவே பிடிக்கும் அந்த ப்ரொஃபஸர் கேரக்டர். சரி, நான் சொல்லாத நிறையவே சீரீஸ்லாம் இருக்குது. அதெல்லாம் ரொம்பவே சூப்பரான சீரீஸ் கூட இருக்கும். உங்களுக்கு பிடிச்ச சீரீஸை கீழே காமிச்சு சொல்லிட்டு போங்க. அடுத்து ஒரு சூப்பரான வீடியோவில் அந்த சீரீஸ் எல்லாம் கூட பார்க்கலாம்.